இன்னொன்னு ஒரு வாலண்டியர்ஸ் வேணுங்க. ஒரு கட்சினா வாலண்டியர்ஸ் கண்டிப்பா வேணும். நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அங்க இருந்த பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம். சாப்பாடு கூட கொடுக்க முடியாதுன்னு விட்டுருங்களேன். தண்ணி கொடுத்திருந்தா நம்ம ரொம்ப டல்லா இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல. அதை கூட செய்ய முடியாத ஒரு கட்சியா டிவிகே. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல. சோ நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க. எந்த ஒரு மேடையிலயாவது விஜய் கீழே இறங்கு நில்லு, முதல்ல ஒழுக்கமா இரு, அப்பதான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பண்ணுங்க சார். அன்னைக்கு விஜயகாந்த் எல்லாமே பேசி முடிச்ச உடனே போகும்போது சொல்லுவாரு, எல்லாரும் நல்லபடியா வீடு போய் சேருங்க, ஒழுக்கமா போங்க, கொஞ்சம் கொஞ்சமா போங்க, பெண்களுக்கு வழி விடுங்க, பிறகு நீங்க போங்க, எல்லாருமே மொத்தமா போவாதீங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு ஏன் நீங்க அதை சொல்லல? இன்னும் நீங்க அதை சொன்னா நிச்சயமா உங்க தொண்டர்கள் கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு என்ன மனப்பான்மைனா உங்களை பார்த்தா அது மேல ஏறணும், இது மேல ஏறணும், டான்ஸ் ஆடணும், கத்தணும். அப்பதான் உங்களுக்கு அது ஒரு பாத்தியா என்னோட கூட்டம் எப்படி இருக்கு, எனக்காக எதுவுமே செய்யணும்னு உங்க அரசியலை காட்ட நினைக்கிறீங்க. அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதனால பல மக்களோட உயிர் தான் இன்னைக்கு போயிருக்கு. 41 பேருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு 68 மணி நேரம் கழிச்சுதான் ஒரு காணொலி போட்டீங்க. அதுலயும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா சிஎம் சாரை அட்டாக் பண்ணணும். அப்ப அந்த மக்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு போடல. அப்ப நீங்க அரசியலுக்கு கண் துடைப்புக்கு தான் வந்தீங்களா? நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு யாருமே உங்களுக்கு கேட்கல. ஆனா நீங்க அதெல்லாம் பதிவிடுறீங்க. அப்ப என்னன்னா எனக்காக நீங்க இதெல்லாம் இன்னும் தொடரணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லன்னா நீங்க சிஎம் சாரை குறிப்பிட்டு வன்முறையை தூண்டுறீங்களா? உங்க கட்சி மக்களிடம் நீங்க நமக்கு எதிரி அவங்க தான் அப்படின்னு அவங்க வன்முறையை தூண்டி விடுறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. சோ விஜய் முதல் அரசியல் படணும், அதுக்கப்புறம் தான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுத்தப்படுவாங்க. சோ இந்த 2026 இவங்க கையில ஆட்சியை கொடுத்தா தமிழகமே காணா போயிடும். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க. முதல்ல அவங்க அரசியல் படட்டும், அதுக்கப்புறம் அந்த கூட்டம் எப்படி இருக்கு, அவங்க சொல்றது அவங்களுடைய அரசியல் நெறிமுறைகள். என்னைக்காவது ஒரு தமிழர் வரலாறு பேசியிருக்காரா சார்? ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரா? ஒன்லி டிஎம்கே எதிர்ப்பு, இதை மட்டும் வச்சு என்ன சார் பண்ண முடியும் அரசியல்? அப்படி அரசியல் பண்றதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஆல்ரெடி எதிர்கட்சியில அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நீங்க தேவையில்லை. நீங்களே சொல்றீங்க என்னால புதுசா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதையா போட போறேன். நீங்க காமெடி எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு இந்த பேக் ஃபயர்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் மாற்றுவேன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இல்ல. குறிப்பா அரசியல் வரைவு இல்ல. அப்போ நீங்க முதல்ல அரசியல் படுத்துங்க. பணத்துக்காக வராதீங்க தயவு செஞ்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்காக அரசியல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா உங்களுக்காக நிக்கலாம். ஆனா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் இழப்பா இருக்குமே தவிர அவங்க குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா மட்டுமே விஜய் சாரால கண்டிப்பா அரசியல் வெற்றி பெற முடியும். அப்படி இல்லன்னா இன்னும் போக போக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து மக்கள் சுத்தமா விஜய் வெறுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.